ஹலோ உறவுகளே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துருவோமா? 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்தில் ஒரு பிக்கிஸ் பழம் இருந்துச்சா. ஸோ அதை தம்பிக்கு பிடுங்கி கொடுத்துருந்தேன். இன்றைக்கும் வேணும்னு சொல்லி கேட்டான். ஸோ அதனால தான் அதை போய் பிடுங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு போனேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏப்ரல் மேலலாம் பிக்கிஸ் பழம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இப்போவே ஒரு சில மரங்களில் பழமும் காயும் வந்து இருக்குது. இன்றைக்கி நான் போய் பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பழம் கூட இல்லை, எல்லாமே காயாக தான் இருந்துச்சு. அதுலேயுமே கொஞ்சம் எனக்கு எட்டின இடத்துல இருந்து 2 காய் மட்டும் பிடுங்கி கொண்டு போய் தம்பிகிட்ட கொடுத்தேன். இது பழுத்துச்சு அப்படின்னா ஒரு சைடில் வந்து பிங்க் கலரும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பழுத்துருச்சு அப்படின்னா நல்ல இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து நிறைய ஃப்ளெஷ்ஷோடு இருக்கும். ஒரே ஒரு சீட், மெயின் சீட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதை உடைக்கவும் முடியாது, நம்மளால் கடிக்கவும் முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நம்ம வந்து இதை டேரெக்டாக சாப்பிட முடியாது. பிடுங்கிட்டதுக்கு மேலே நம்ம வெண்டைக்காலை வந்து மேலே முள் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுலேயுமே இருக்கும். அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை தம்பிக்கு வெட்டி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி சாப்பிட்டது நல்ல பழம், நல்ல இனிப்பாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் புளிப்பும் லேசாக வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மலைக்காய் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பிக்கிஸ் பழத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைபர் இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து குளிரான இடங்களில் மட்டும்தான் வளரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இல்லை மூணார் பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.